ஹலோ கைஸ், வெல்கம் பேக் இன் another வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பைத்தானில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா டைப்பில் ஒன்று லிஸ்ட். ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா பேசிக் டேட்டா டைப்ஸ் தான் நம்ம உள்ளே யூஸ் பண்ண போகிறோம். அது எல்லாமே நான் போன வீடியோவில் சொல்லி கொடுத்தேன். ஸோ அதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அதை தான் நம்ம உள்ளே யூஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக அது தெரிஞ்சால் தான் நம்ம இது பண்ண முடியும். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து ஓகேவா. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். லிஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா டைப். அதாவது அதுக்குள்ளே நம்ம நிறைய டேட்டாஸை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேம் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அவங்களோட கிரேடை கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை நீங்கள் ஒரே இதில் ஸ்டோர் பண்ண முடியும்னா அது லிஸ்ட். ஓகேவா. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா டிக்ஷனரின்னு ஒன்று இருக்குது பைத்தானில். அதில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அட்வான்ஸாக நம்ம ஒரு டேட்டா பேஸ்ட் எப்படி பண்ணுவோம் அதெல்லாம் நம்ம டிக்ஷனரியில் பண்ணுவோம். ஓகேவா. அதெல்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் லிஸ்ட் அப்படின்னா என்னங்கிறத நம்ம ஃபுல் டீட்டெயிலாக ஓவர்வியூவாக பார்க்கலாம். ஓகேவா. இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அந்த வீடியோவில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்கான சொல்யூஷன் சொல்கிறேன். இப்போ ஒரு பேசிக் கமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் கமெண்ட்டில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு லிஸ்ட் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதான் ஒரு லிஸ்ட்டோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா. இதில் ஃபர்ஸ்ட் ஒரு ஆரோ மார்க் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டோட வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கிறது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் வேல்யூஸை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஒரு லிஸ்ட்டோட ஒரு பேசிக்கான ஒரு கமெண்ட். ஓகேவா. இது ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா பேசிக். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டேட்டா டைப்ஸ். அதாவது ஒரு லிஸ்ட்டில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதை போன வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிங். ஓகேவா. அதாவது டபுள் கோட்ஸில் கொடுக்கறது. அண்ட் இன்டீஜர் நம்பர்ஸ். ஓகேவா. 1 2 3 இந்த மாதிரி நம்பர்ஸை கொடுக்கறத பார்த்தீங்கன்னா இன்டீஜர் சொல்லுவோம். அண்ட் பூலியன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பூலியன் கமெண்ட்ஸ் கொடுப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சரில் நம்ம இன்னும் அட்வான்ஸாக யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சஸிங் எ லிஸ்ட். ஓகேவா. ஒரு லிஸ்ட்டு உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுவும் ஒரு நார்மல் லிஸ்ட். ஓகேவா. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டோட நேமை போட்டு அதுக்கப்புறம் 1 போட்டுருவோம் பேக்கெட்டில். ஓகேவா. இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லிஸ்ட்டோட உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸில் 1 அந்த நம்பரில் என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஆப்பிளில் 0ன்னு எடுத்துக்கலாம், பனானாவை 1 எடுத்துக்கலாம், அண்ட் செரியை 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா பனானா அப்படிங்கிற வேல்யூவை நம்மளுக்கு பிரிண்ட். ஓகேவா. இது பாருங்கள், ஆப்பிள் அப்படிங்கிறது 0, பனானாங்கிறது 1, அண்ட் செரிங்கிறத 2ன்னு எடுத்து. ஓகேவா. இப்போ நம்ம 1 கொடுத்தோம் அப்படின்னா பனானா பிரிண்ட் பண்ணும், 2 கொடுத்தோம் அப்படின்னா செரிங்கிறத பிரிண்ட் பண்ணும். ஓகேவா. இதுக்குள்ளே நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை நம்மளுக்கு அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணி. இதுதான் நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இண்டெக்ஸ் நம்பரில் நம்ம என்ன நம்பர் கொடுத்தாலும் அதை நம்மளுக்கு அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணி. ஓகேவா. இதுதான் நார்மலாக ஒரு லிஸ்ட் எலமெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா. இதே மாதிரி நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட் எலமெண்ட்டில் இருக்கக்கூடியதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள் அப்படிங்கிறது 0, பனானா 1, செரி 2 நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இதில் திஸ் அப்படின்னு போட்டு 1 கொடுத்துருக்கோம். ஓகேவா. அந்த 1 இருக்கிற இடத்துல பனானா இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிளாக் கரண்ட் அப்படிங்கிறத பனானாக்கு பதிலாக பிளாக் கரண்ட் அப்படிங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஓகேவா. இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணுவோம். ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணுறது எப்படி லிஸ்ட்டில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா திஸ் அப்படின்னு போட்டு ஆப்பிள் பனானா செரின்னு 3 இருக்குது. நம்ம 0 1 2 3 எடுத்துக்கோம். ஓகேவா. டாட் அப் அண்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஆரஞ்சு கொண்டு போய் அப்படியே வச்சிரும். ஓகேவா. ஆப்பிள், ஆரஞ்சு பண்ணலாம், இந்த மாதிரி செரி, இந்த மாதிரி 4 இருக்கும். ஓகேவா. இதான் லிஸ்ட்டோட அப் அண்ட். அண்ட் இன்சர்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இன்சர்ட் அப்படிங்கிறது 1, ஆரஞ்சு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது 1 இருக்கிற இடத்துல ஆரஞ்சு கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணும். ஓகேவா. இதுதான் இன்சர்ட் பண்ணுற வேலை. அப்பன் பண்ணுறது என்னன்னா அது கூட சேர்த்து அப்படியே வச்சிரும். பட் இன்சர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கிறத ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரிமூவிங் அ கமெண்ட். ஓகேவா. ஒரு விஷயத்தை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா நார்மலாக அதை நீங்கள் கால் பண்ணி டாட் ரிமூவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூவை ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணி. ஓகேவா. இதுதான் நார்மல் லிஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அட்வான்ஸான டாபிக்ஸ் மூவ் பண்ணோம். ஓகேவா. இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லித்தரேன்.